இந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் என்பது நீதித்துறையை காப்பதற்காக இன்று கூடி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை வெளியிட்டார். அந்த தீர்ப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் நியாயமாக அதை எதிர்த்து அப்பீல் செய்திருக்க வேண்டும். இதில் அப்பீல் செய்து அந்த அப்பீலிலே அவர்கள் வாதம் செய்து அதற்கான அவர்கள் ஒரு தீர்வை கண்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தீர்ப்பை அறிவித்த அந்த நீதிபதி மீது நாடாளுமன்றத்திலே ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது என்பது இந்திய வரலாற்றிலேயே ஒரு முட்டாள்தனமான, நண்பர் குமரகுரு சொன்னது போல எந்த விதமான அடிப்படை ஒரு இன்கிரீடியன்ட் ஒரு இம்பீச்மெண்ட்டுக்கு எது தேவையோ அது இல்லை. சு. சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல எது தேவையோ அது இல்லாமல் ஒரு கண்மூடித்தனமாக ஒரு வெத்து கையெழுத்து போட்டு நாடாளுமன்றத்தில் நீதிபதியை நீக்க வேண்டும், பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு குருட்டுத்தனமாக ஒரு மனு தாக்கல் செய்திருப்பது என்பது ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயம். அதை கண்டிக்கின்றோம். அவ்வாறு செய்வது என்பது இனி வருங்காலத்திலே எந்த நீதிபதியும் எந்த தீர்ப்பை சொன்னாலும் அதை எதிர்த்து இவர்கள் அவர்களுக்கு ஒத்துவரவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே போய் அவரை இந்த பதவி விலக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு அச்சுறுத்தலை மறைமுகமாக ஏற்படுத்துகிறார்கள். இது நீதித்துறைக்கு ஏற்பட்ட ஒரு இடுக்கு, ஒரு களங்கம். அதை கண்டிக்கின்றோம். இந்த நாடாளுமன்றத்திலே இவர்கள் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அவர்கள் அதை வாபஸ் பெற வேண்டும். அதை முட்டாள்தனமாக தாக்கல் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதித்துறையை காக்கும் பொருட்டு அரசியல் தலையீடு இருக்காது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இனி அந்த அரசியல் தலையீடு இல்லாத வரையிலே இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இதை எதிர்க்கின்றவர்கள், அதாவது இதை வரவேற்கின்ற நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மனுவை தாக்கல் செய்தவர்களை ஆதரிக்கும் விதமாக இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிபதிகள் அவர்கள் மீது கண்டெம்ப்ட் நோட்டீஸ் இஷ்யூ செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்பவர்களை காவல் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து நீதித்துறை மாண்பை காப்பாற்ற வேண்டும். நீதிபதிகளுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.